சென்னையில் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் திருவல்லிக்கேணி சமூக நலக்கூடத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அனுமதி மறுப்பையும் மீறி அவர்களுக்கு ஆதரவு வழங்க பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகை தந்ததால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம எப்படி வராது நவந்தாதான் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகையால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் உள்ளார். நாகராஜன், வணக்கம். அங்குள்ள நிலவரம் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி சென்னையில டிபி அலுவலகம் முற்றுகையில் ஈடுபட்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. சிவானந்தா சாலையிலையும் அதே மாதிரிதான் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது தினம் தினம் நடக்கிறது. இப்ப தினம் தினம் இந்த கைது செய்யக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது நடந்திருக்கக்கூடிய சொல்ல இன்றைய தினமே டிபி அலுவலகம் முற்றுகையிட்ட அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய விஆர் பிள்ளை சாலையில் இருக்கக்கூடிய சமூக நல கூடத்துல இந்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து அங்கே அடைத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறப்ப பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மாநில செயலர் இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம் ஆகியோர் இங்க அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதத்துல இங்க திருவல்லிக்கேணிக்கு வந்திருந்தாங்க. திருவல்லிக்கேணிக்கு அவர்கள் வரக்கூடிய தகவல் தெரிந்த உடனே காவல்துறையினர் முற்றிலுமாக அவர்களுக்கான அனுமதியை மறுக்கக்கூடிய விதத்துல பேரிகார்டுகள் அமைத்து இங்கே காவல்துறையினர் முற்றிலுமாக குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில தற்பொழுது திருவல்லிக்கேணி வந்திருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரிடம் தலைவரை மட்டுமே விட்டுவிடுங்கள், உள்ளே ஒரு தார்மீக ஆதரவுக்காக வந்திருக்கிறோம், நாங்க யாரும் உள்ளே செல்லவில்லை, அவரை மட்டும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லிய போதும் காவல்துறையினர் அனுமதி மறுத்து முன்பே நின்றபடி அவருக்கு ஆதரவு தெரிவிக்குமாறும் அல்லது 5 மணிக்கு மேலே அவர்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுமாறும் காவல்துறையினர் நயினார் நாகேந்திரனுக்கு அனுமதியை மறுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கிருந்து தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகராஜன். ஆசிரியர் பெருமக்களை கைது செய்திருப்பது இது ஒரு அராஜகமான செயல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தினசரி அராஜக செயல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது உரிமைக்காக போராடிய பகுதி நேர ஆசிரியர்கள் 250 பேர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் 150 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை அவங்க கேட்கிறாங்க. அவங்களுடைய உரிமை அது. அதாவது பகுதி நேர ஓவிய ஆசிரியர்கள், பகுதி நேர உடற்பயிற்சி ஆசிரியர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? 2021 தேர்தலில் 181வது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதை செய்யலை. அவங்க உரிமைக்காக போராடி இருக்காங்க. அதை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. பார்க்க வந்தால் போலீஸ் எங்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. இது திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, நெல்லை மாவட்டத்தில், குமரி மாவட்டத்தில் குவாரிகள் ஏராளம் நடத்தப்படுகிறது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெண், 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை டாரஸ் லாரி ஏறி கால் நசுங்கி போயிருக்கிறது.
திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் 10 வயது குழந்தைய 10 வயது பெண் குழந்தைய தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உரிமைக்காக போராடவர் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாயவரத்தில் மயிலாடுதுறையில் 23 பார சீல் வச்சதுக்காக ஒரு டிஎஸ்பியிட்ட இருந்து ஜீப் இன்னைக்கு பிடுங்கியிருக்கிறாங்க. ஆக அரசாங்கம் பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமே இன்னைக்கு எல்லா பழி பாவ செயலும் ஈடுபட்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் போதை பொருட்கள், இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் நடைபெறுது தமிழ்நாட்டில். ஆனால் அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. எங்களை பார்ப்பதற்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா இதே மாதிரி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த டெட் எக்ஸாம் முடித்தாலே அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுங்கிறது வழக்கம். ஆனால் அதுக்கு மாறாக இன்னொரு எக்ஸாம் வச்சு தான் நாங்கள் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஏடிஎம் கவர்மெண்ட்டில் ஜியோ போட்டாங்க. அதை ஃபாலோ பண்ணி இவங்களும் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஆனால் நான் அந்த ஜியோவை நாங்கள் நீக்குவோம், டெலிட் பண்ணுவோம். அதாவது இந்த ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு திறன் இல்லாமல், ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30% மாணவர்கள் வந்து அங்கே யாரும் சேர போகிறதே இல்லை ஆதி திராவிடர் பள்ளிக்கூடத்தில். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்க ஆதி திராவிடர் பள்ளிகளை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்றைக்கி 5000 ஆசிரியர்களுக்கு மேலே இன்றைக்கி பணி இடம் காலியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம். இதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் திளறுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஊர்வலமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? தேர்தல் எதிரொலிக்க நினைக்கிறீங்களா? இது நிச்சயமாக தேர்தல் எதிரொலிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்களோ அந்த அரசாங்கம் வந்து வீழ்ந்திருக்கு. அதுக்குப்படியாக மாற்று அரசாங்கம் நிச்சயமாக வரும். வந்த பிறகு நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீவியஸில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்பவும் செய்யலை, இந்த கவர்மெண்ட்டும் செய்யலை, எப்படி நம்ம திருப்பியும் வந்து அடுத்தால நாங்கள் உறுதி சொல்கிறோம். நாங்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த உடனேயும் நிச்சயமாக இதுக்கெல்லாம் முடிவு காலம்.